வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற சாப்டர் 8 டெசிமல்ஸ்ல எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 9 and 10 பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கொஸ்டின் நம்பர் 9. Write the decimal number represented by the points A, B, C and D on the given number line. ஸோ அவங்க ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த நம்பர் லைன். அண்ட் இந்த நம்பர் லைனில் சில பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, ABCD. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் எந்த டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாயிண்ட் A. பாயிண்ட் A எங்கே இருக்குது பாருங்க, எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கு இடையில இருக்குது, 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 0க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும், என்ன டெசிமல் நம்பர், 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8. அப்போ A எந்த இடத்துல இருக்கு, எந்த டெசிமலை ரெப்ரசன்ட் பண்ணுது, 0.8. அப்போ ஆன்சர் என்ன, A represents 0.8. நெக்ஸ்ட் B பாருங்க, எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கு, 1க்கும் 2க்கும் இடையில இருக்கு. ஃபர்ஸ்ட் 1க்கு அப்புறம் என்ன வேல்யூ வரும், 1.1, 1.2, 1.3. அப்போ B எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எந்த டெசிமல் நம்பரை, 1.3 ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ B represents 1.3. நெக்ஸ்ட் பாயிண்ட் C பாருங்க, எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கு, 2க்கும் 3க்கும் உள்ளாடி இருக்கு. ஸோ 2க்கு அடுத்து என்ன நம்பர் வரும், 2.1. நெக்ஸ்ட் 2.2. அப்போ C எந்த டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது, 2.2. C represents 2.2. நெக்ஸ்ட் பாயிண்ட் D எங்க இருக்குன்னு பாருங்க, 3க்கு முன்னாடி இருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து சொல்லும் போது பாருங்க, 2க்கும் 3க்கும் உள்ளாடி தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9. அப்போ D எந்த டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது, 2.9. D represents 2.9. இதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10. கொஸ்டின் நம்பர் 10 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. A பார்த்தீங்கன்னா, the length of Ramesh notebook is 9 cm 5 mm. What will be its length in centimeter? ரமேஷோடைய நோட்புக் எவ்வளோ லென்த்னு சொல்லியிருக்காங்க, 9 cm 5 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் சென்டிமீட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரமேஷோடைய நோட்புக்கை சென்டிமீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஏயோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்துருவோம், ஆன்சர் என்னன்னு. ஃபர்ஸ்ட் ரமேஷோடைய நோட்புக்கோடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 9 cm 5 mm. ஸோ எப்படி மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றுறதுன்னு நம்ம கொஸ்டின் நம்பர் 6லேயே பார்த்துருந்தோம். 1 cm ஈக்குவல் டு 10 mm. அப்போது 1 mm ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர், 1/10 cm, 1/10 cm. அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் டேட்டா எழுதணும். லென்த் ஆஃப் ரமேஷ் நோட்புக், ரமேஷ்னுடைய நோட்புக்கோட லென்த் எவ்வளவு, 9 cm 5 mm. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, லென்த்தை சென்டிமீட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாற்ற போறோம். அப்போ 1 mm which is equal to 1/10 cm. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த வேல்யூவை லென்த் இன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 9 cm plus 5/10 cm. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்திட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 5/10 அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம், ஒரு வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணால் நம்ம டெசிமல் அதை எப்படி எழுதுவோம் சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது 9 cm plus 0.5 cm. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9.5 cm. அப்போது ரமேஷ்னுடைய நோட்புக்கோட லென்த் சென்டிமீட்டரில் எவ்வளோ இருக்குது, 9.5 cm இருக்குது. Next question B. The length of a young gram plant is 65 mm. Express its length in centimeter.
ஸோ ஒரு கிராம் பிளான்ட்டோடைய லென்த் வந்து கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க 65 மில்லிமீட்டர். அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த்தை வந்து சென்டிமீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். லென்த் ஆஃப் த யங் கிராம் பிளான்ட் இஸ் எவ்வளவு? 65 மில்லிமீட்டர். இப்போ மில்லிமீட்டர் எப்படி சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது? 1 மில்லிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 65 மில்லிமீட்டரை 65/10 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ 65 டிவைடட் பை 10, அப்போ நமக்கு டெசிமல் வேல்யூ என்ன கிடைக்கும்? 6.5 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். டிவைடடில் 10 இருக்கிறனால என்னாகும்? மேலே ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 6.5 சென்டிமீட்டர். அப்போ அந்த யங் கிராம் பிளான்டோட லென்த் வந்து சென்டிமீட்டரில் எவ்வளோ இருக்குது? 6.5 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. இந்த ப்ராப்ளமோட எக்ஸசைஸ் 8.1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 8.2 பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.